ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த கடாயை வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானவுடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இப்போது ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு செவந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை போட்டுக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வதங்கட்டும். முருங்கைக்காய் கூடவே உருளைக்கிழங்கு போடலாம், கத்திரிக்காயும் போடலாம். இது கூட போட்டு பொரியல் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் முருங்கைக்காயும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும். சீக்கிரம் முருங்கைக்காய் வெந்துடும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. இப்படி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மிளகாவோட பச்சை ஸ்மெல் போகட்டும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கணும். ரொம்ப நேரம் வதங்கினாலும் மிளகாவோட கலர் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் வாசனை போகட்டும்னு சொல்லிவிட்டு நாம் இந்த மாதிரி கிளறி விட்டு வதக்குவோம். போதுங்க, இவ்வளோ நேரம் வதங்கினது போதும். நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம். காய் நனைகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக விடலாம். நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணிலாம் வற்றிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் நான் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் வெந்துடுச்சு. நம்ம மூடிட்டோன்னு சொல்லிவிட்டு கிளறாமல் இருக்கக்கூடாது. நான் இடையில கிளறி பார்த்தேன். நீங்களும் அது மூடிட்டோன்னு சொல்லி விட்டுறாதீங்க. கிளறி விடுங்க. முருங்கைக்காய் போனுக்கு நல்லது. ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணோம். எல்லா விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதனால் இது அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. சாம்பாராகவோ காய்கறியாக இது மாதிரி பொரியலாகவோ அடிக்கடி உணவில் சேர்த்துனா நல்லது இது. இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் துருவலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.